வணக்கம். இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முட்டை பிரியாணியில் நம்ம எப்பயும் போல் முட்டையை வேக வச்சு வைக்காமல் முட்டையை உடச்சி ஊற்றி எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன வேணும்னா, முட்டை 6, பிரியாணி அரிசி 3/4 கப், சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10, இஞ்சி சின்ன துண்டு, பச்சை மிளகாய் 4, புதினா இலை 1 கைப்பிடி, கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி, அப்புறம் எண்ணெய் 2 தேக்கரண்டி, நெய் 2 தேக்கரண்டி, பிரியாணி மசாலா 1/4 தேக்கரண்டி, கருவேப்பிலை 2 இனுங்கு, உப்பு 1 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, கொத்தமல்லி பொடி 1 தேக்கரண்டி, தண்ணி 1/2 கப்பு. பாஸ்மதி அரிசி 3/4 கப் போட்டிருந்தேன், அதனால் தண்ணி 1/2 கப், மிளகுத்தூள் 2 தேக்கரண்டி. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியை தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறணும். அதுக்கு நம்ம அரிசியை தண்ணியில் கொட்டிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் தயார் செஞ்சோம்னாவே போதும், நேரம் சரியாயிடும். இந்த அரிசி ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வைக்கலாம். எதுக்காகனா அந்த பாஸ்மதி அரிசியோட வாசனை ரொம்ப அதிகமாக வராமல் இருக்கும், அதுக்காக தான். இந்த அரிசி ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். பச்சை மிளகா, புதினா தழை, அப்புறம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் எண்ணெய் மட்டுமே இல்லாமல் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா பிரியாணி கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அடியில் பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு 1/4 தேக்கரண்டி பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே தயார் செஞ்சதாக இருந்தால் இன்னும் சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம், அதை இதிலே சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள். இப்போ இந்த விழுதுனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இல்லை கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா வதக்கிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் இதில் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இனிமேல் அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டு அதில் அந்த மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் 3/4 கப் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதாவது பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2, 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வந்த சமயத்தில் ஒரு 3 முட்டையை மட்டும் உள்ளே உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இதுக்கு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அதில் 3 முட்டையை உள்ளே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேகட்டும்னு 3 முட்டை ஊற்றிக்கலாம். அந்த 3 முட்டையும் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த முட்டையெல்லாம் சாதத்தோடு நல்லா கலந்து வந்துடும். இதில் 3 முட்டை தான் ஊற்றணும்னு அவசியம் இல்லை, 2 முட்டை ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். இல்லை முட்டையினோட சுவை ரொம்ப அதிகமாக வேணும்னா 4 முட்டை ஊற்றுறதுனால ஊற்றலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு சுவை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஏன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் உப்பு சரியான அளவில் இருந்தால் தான் அதனோட சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெந்ததுக்கப்புறம்லாம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்க முடியாது. அதனால் இந்த சமயத்தில் உப்பு சுவை பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசிலாம் நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் மேலாப்பில் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அதை கலக்கி விட வேண்டாம், அப்படியே மேலேயே இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். முட்டைனாவே மிளகுத்தூள் சேர்த்தோம்னா தான் அதனோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இது மேலே மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் வச்சோம்னா போதும். மிதமான தீயிலே இருக்கணும். அதுக்காக தீயை ரொம்ப குறைச்சிட வேண்டாம், கம்மியாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் மிதமான தீ இருக்கணும். விசில் அடங்கிடுச்சு. முட்டை பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ இதில் மேலே கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் தூவிக்கலாம். இப்போ இதில் ஒரு மரக்கரண்டி வச்சு மேலாப்பில் அப்படியே கிளறி விடலாம். ஏன் மரக்கரண்டினா, சில்வர் கரண்டிலாம் போட்டோம்னா அந்த சாதம் உடையும், அதுக்காக தான் சொன்னேன். அவ்வளோதான், உடச்சி ஊற்றின முட்டை சுவையோட பிரியாணி தயாராகிடுச்சு. எப்பவுமே வேக வச்சு முட்டை பிரியாணி சாப்பிட்ருப்போம், ஆனால் அது சாதம் தனியாகவும் முட்டை தனியாகவும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உடச்சி ஊற்றி முட்டை பிரியாணி செய்யும்போது அந்த முட்டையினோட சுவை எல்லாம் அந்த சாதத்தில் கலந்து அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளால் அந்த வித்தியாசத்தை நல்லாவே உணர முடியும். வேக வச்ச முட்டையில் பிரியாணி செய்கிறத விட இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி சாதத்தோடு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், அதனோட சுவை சும்மா வேறு லெவலில் இருக்கும். சூடான உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி தயார். சாப்பிடலாம்.